தமிழ் திரையுலகில் ஒரு புதிய சரித்திரம் உருவாவதற்கான பேச்சுவார்த்தை ஒன்று சமீப காலமாக நடைபெற்று வருவதாக கோலிவுட் வட்டாரங்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அப்படி ஒரு பிரம்மாண்டமான படைப்பு உருவானால் அது தமிழ் சினிமாவிற்கு மட்டும் சரித்திரம் இல்லை, இந்திய சினிமாவிற்கே ஒரு சரித்திரமாக இருக்கும் என்றும் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் அது பேச்சுவார்த்தையிலிருந்து முன்னேறி செயல் வடிவம் பெறுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. லிங்கா படத்தின் தோல்விக்கு பிறகு மீண்டும் தன்னை வெற்றிகரமான பாக்ஸ் ஆபீஸ் கதாநாயகனாக காட்ட வேண்டிய சூழ்நிலையில் உள்ள ரஜினிகாந்த் ஷங்கரிடம் தனக்காக ஒரு கதையை தயாரிக்கும்படி கேட்டுக்கொண்டாராம். ஷங்கரும் அதற்கு சம்மதித்து கதையை சொல்லிவிட்டார் என்கிறார்கள். அந்த படத்தில் வில்லனாக நடிக்க வைக்க கமல்ஹாசனிடம் பேசியுள்ளார்களாம். முதலில் வில்லனாக நடிக்க மறுத்த கமல்ஹாசன் பின்னர் யோசித்து சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை கமல்ஹாசன் வில்லனாக நடிக்க சம்மதித்தால் ஷங்கர், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் கூட்டணியில் ஒரு பிரம்மாண்டமான படைப்பு தமிழ் சினிமாவிற்கு உருவாக்க வாய்ப்பிருக்கிறது. இதற்கு முன் அமீர் கானை வில்லனாக நடிக்க வைக்க முடியுமா என கேட்ட செய்திகளும் வந்து பரபரப்பை ஏற்படுத்தின. இப்போது அந்த கதாபாத்திரத்தில் தான் கமல்ஹாசனை நடிக்க கேட்டிருக்கிறார்கள் என்று வேறு ஒரு தகவலும் உலா வருகிறதா. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இருவரும் கடைசியாக இணைந்து நடித்த படம் நினைத்தாலே இனிக்கும். பாலச்சந்தர் இயக்கிய அந்த படம் வெளிவந்த 36 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ரஜினியும் கமலும் மீண்டும் இணைந்து நடித்து புதிய சாதனை புரிவார்களா என்பது அவர்கள் கையில்தான் உள்ளது.